இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது PCL5 டிசோசியேஷன். இதுக்கான கேபிகேசியை கொண்டு வர போறீங்க. ஓகேவா? இந்த PCL5 டிசோசியேஷன் ரிப்பீட் கேட்கக்கூடிய கொஸ்டின் லாஸ்ட் ஹாஃப்ல கூட கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த PCL5 என்ன செய்யறோம் அப்படின்னா டிசோசியேட் பண்றோம். டிசோசியேட் என்ன சிதைக்கிறது. ஸோ PCL5 எப்படி சொல்லுவோம்? பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைன்னு சொல்லுவோம். இப்போ டிசோசியேட் பண்ணும்போது அது என்ன ஆயிடும்னா PCL3ஆவும் Cl2ஆவும் கிடைக்கும். இது எல்லாமே கேஸ். ஸோ அதை மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக. சரிங்களா? சரி, அதே போல் எக்ஸ்மோலா PCL5 டிசோசியேட்னா எக்ஸ்மோலா PCL3யும் Cl2 எக்ஸ்மோலா Cl2 உங்களுக்கு கிடைக்குது. சரி, இப்போ நம்மளுக்கு மெயினாக என்ன தேவை? இந்த டேபிள் தேவை. இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல். ஸோ இனிஷியலில் யார் எடுத்துப்போம்? ரியாக்டன் எடுத்துப்போம். இந்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆனால் தான் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ ரியாக்டன் யார்? PCL5. ஸோ இப்போ இந்த PCL5 நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மோல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா A மோல் எடுத்துக்கிறேன். இப்போ இனிஷியலாக ரியாக்டன் தான் இருக்கும், ப்ராடக்ட் இருக்காது. ஸோ அப்போது PCl3க்கும் Cl2க்கும் 0 போட்டாச்சு. நம்பர் ஆஃப் மோல் டிசோசியேட் என்ன? சிதைவடைதல். ஸோ எவ்வளோ சிதைவடைதுன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ A மோல் எடுத்துக்கிறோம், அதில் எக்ஸ் மோல் டிசோசியேட் ஆகி உங்களுக்கு எக்ஸ் மோல் ஆஃப் PCl3யும் Cl2வும் கிடைக்குது. ஸோ அப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? நம்பர் ஆஃப் மோல் டிசோசியேட்டட். அப்போ PCl5 தான் இங்கே டிசோசியேட் ஆகி Cl3யையும் Cl2வையும் கொடுக்குது. அப்போ ப்ராடக்ட் இன்னும் வரல. ஸோ அப்போ ரியாக்டன் தான் டிசோசியேட் ஆகுது, அதனால அதுக்கு மட்டும் தான் எக்ஸ் போட்டுக்கணும், மற்றதுக்கெல்லாம் இங்கே 0 போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்து நம்பர் ஆஃப் மோல் அட் யூக்லிபிரியம். ரியாக்ஷன் சமநிலையை அடைஞ்சிருச்சு, ரியாக்டன்லேருந்து ப்ராடக்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த நம்பர் ஆஃப் மோல் அட் யூக்லிபிரியம்னா A மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸ் மோல் டிசோசியேட் ஆகி உனக்கு எக்ஸ் மோல் ஆஃப் PCl3யும் எக்ஸ் மோல் ஆஃப் Cl2யும் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இதையும் எக்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரி, அப்போ அடுத்தது மோலார் கான்சன்ட்ரேஷன். மோலார் கான்சன்ட்ரேஷன் எப்படி எழுதுவீங்க? ஃபார்முலா என்ன? N டிவைடட் பை V. ஸோ நம்பர் ஆஃப் மோல் டிவைடட் பை வேல்யூ. இப்போ நம்பர் ஆஃப் மோல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க? A மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை V. AX டிவைடட் பை V. இங்கேயும் எக்ஸ் டிவைடட் பை V போடும். டேபிள் புரிஞ்சிச்சா? இது ஏற்க டவுட் இருக்கா? சரி, இப்போ நான் கேசி எழுதுறேன். இப்போ கேசி எழுத என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கான்சன்ட்ரேஷன் பிராக்கெட் போட்டுக்கணும். எத்தனை ரியாக்டன் ப்ராடக்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா PCl3 Cl2, அதாவது ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன் எழுதணும். PCl3 இங்கே Cl2 இருக்கா? ஸோ அது போட்டுக்கோங்க. Cl2 டிவைட் பை ரியாக்டன் PCl5. புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆக்டிவ் மாஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? PCl3யோட வேல்யூ என்ன? எக்ஸ் டிவைட் பை V. கேசி. கண்டிப்பாக கேசி எழுதும் பொழுது ப்ராக்கெட் போடணும். இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும், மறந்துடக்கூடாது. அடுத்தது பா இன்ட்டு Cl2 ப்ளஸ் மைனஸ்லாம் போடக்கூடாது, மல்டிப்ளை தான் போடணும். Cl2 குளோரினோட வேல்யூ எக்ஸ் டிவைடட் பை V டிவைடட் பை PCl5யோட வேல்யூ A மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை V. புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் யாருக்கும் புரிஞ்சிச்சா? சரி, இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா கேசி ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயராக மாறுமா, பி இன்ட்டு பி ஸ்கொயராக மாறுமா, டிவைட் பை A மைனஸ் எக்ஸ் டிவைட் பை பி. ஓகேவா? சரி, இப்போ எப்படி எழுதிக்கலாம்? கேசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர். கீழே இருக்க டேர்ம் மேலே கொண்டு போகிறீங்க, அப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்படி மாறும். எப்படி மாறுப்பா? பி டிவைட் பை A மைனஸ் எக்ஸ் மாறும். இப்போ இந்த விக்கும் இந்த V ஸ்கொயருக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ரிமைனிங் இருக்கிறது கேசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பி A மைனஸ் எக்ஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? கேசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி டெல்என்ஜி. டெல்என்ஜி கண்டுபிடிக்கிறது எப்படி? நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ரியாக்டர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ராடக்ட் வந்து இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், அது எப்படி இது 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 + 1 2 மைனஸ் ரியாக்டன் பார்த்தீங்கன்னா 1 மோல். அப்போ டெல்என்ஜி வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? அப்போ அப்ளை பண்ணுங்க. கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி டெல்என்ஜி வேல்யூ 1. இப்போது அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆர்டி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஐடியல் கேஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஐடியல் கேஸ் ஃபார்முலா என்ன? பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. இப்போது ஆர்டி தான் தேவை. அப்போ என்ன தேவையில்லை, இந்த சைடு கொண்டு வரும், மல்டிப்ளை இருக்குது. அப்போ இங்கே வந்தால் டிவைடில் மாறும். புரிஞ்சிச்சா? இப்போ இதை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணுங்கள். கேபி ஈக்குவல் டு கேசி பிவி டிவைடட் பை என். சரி, இப்போ அடுத்து நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். என் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? A மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் போடணும், ப்ளஸ் எக்ஸ்.
நம்பர் ஆஃப் மோல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ மைனஸ் எக்ஸு கண்டிப்பாக இங்கே ப்ளஸ் போடணும். அடுத்து இங்கே இருக்க எக்ஸ் போட்டிருக்கோம். அடுத்து ப்ளஸ் இங்கே இருக்க எக்ஸ் போட்டிருக்கோம். இந்த மைனஸ் எக்ஸுக்கும் இந்த ப்ளஸ் எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது ஏ ப்ளஸ் எக்ஸ் என்னோட வேல்யூ. ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கேபி ஈக்குவல் டு கேஎஸ்சி பிவி டிவைடட் பை ஏ ப்ளஸ் எக்ஸ். ஓகே சரி, இப்போ கேபி ஈக்குவல் டு கேசியோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அதை போடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பி ஏ மைனஸ் எக்ஸ். அடுத்தது பிவி ஏ ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? என்ன செய்கிறீங்க அப்படின்னா விக்கும் விக்கும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது கேபி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே பி இருக்க மேலே அது போட்டுக்கோங்க, ஏ மைனஸ் எக்ஸு ஏ ப்ளஸ் எக்ஸ். ஈஸி தானே? இதுக்கே கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு ஈஸியாக போட்டுருவீங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.